ஓம் க்ரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேச ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். பணங்குடுக்கள் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டி வரும். உங்களுடைய பேச்சிலே ஒரு கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. வீடு காலி இடங்கள் விற்பனைக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் வாக்கிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் பார்க்க கோடி நன்மை. புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிறருக்கு புத்திரர்களால் நற்பெயர் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். பிரச்சனைகள் வந்துதான் காதல் வெற்றியடையும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே
கடனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பணி செய்யக்கூடிய இடத்திலே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. நட்சத்திரஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் நட்சத்திரஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களாம் கூட்டுத்தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். முன்பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே வேறு இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. செய்யும் தொழிலிலே பல்வேறு போட்டிகள் நிலவும். சாதுரியமாக தொழிலை நடத்துவதே மிகவும் நல்லது. வேலையில் இருப்பவர்கள் அப்போது செய்யக்கூடிய பணியை தொடர்வதே மிகவும் நல்லது. அவசரப்பட்டு மாறுதலுக்காகவோ வேலையை விடுவதோ முடிவெடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை ராசிநாதன் மாதம் 29ஆம் தேதி வரை பார்வையிடுவதால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மாதத்தினுடைய முற்பகுதியிலே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. வரும் இறைவன் பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.